புதுச்சேரியில் பெண்ணை அடித்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசிய கொடூரம். கள்ளக்காதலனின் வாக்குமூலத்தால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தன்னுடைய முதல் கள்ளக்காதலியையும் இப்படித்தான் கொன்றாராம். வெளிவந்த அதிர்ச்சி தகவல். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. இவருக்கும் பரத்ராஜ் என்பவருக்கும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துச்சு. குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரும் கடந்த 2020ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றாங்க. இந்த சமயத்துல 11ஆம் வகுப்பு படிக்கும் மகளுடன் தமிழ்செல்வி தனியாக வசித்து வந்தாங்க. ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் மகள் படிக்கிறார். மகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதும் வீட்டிற்கு வருவதும் தான் வழக்கமாக இருந்திருக்கு. கடந்த 5ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற மகளை அழைக்க தமிழ்செல்வி போகல. அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துச்சு. இதனால தமிழ்செல்வியின் தம்பி மதன்ராஜுக்கு போன் செய்து மகளை அழைத்து செல்லுமாறு பள்ளி நிர்வாகம் தெரிவிச்சாங்க. அதன் பேரில் மதன்ராஜ் பள்ளிக்கு சென்று மாணவியை அழைத்து கொண்டு செந்தாமரை நகரில் உள்ள வீட்டில் சென்றிருக்காங்க. ஆனால் அங்கு தமிழ்செல்வியை காணல. பல இடங்களில் தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. இதனால் தனது அக்காவை கண்டுபிடித்து தருமாறு வில்லியனூர் போலீசில் மதன்ராஜ் புகார் அளிச்சிருக்காங்க. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழ்செல்வியை தேடி வந்தாங்க. அவரது செல்போனுக்கு கடைசியாக பேசியவர்களின் விவரங்களை சேகரித்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒதியம்பட்டு ரங்கசாமி நகரை சேர்ந்த பர்னிச்சர் கடைக்காரர் ஐயப்பன் தமிழ்செல்வியிடம் அடிக்கடி பேசியது தெரிய வந்திருக்கு. அவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரித்ததில் தமிழ்செல்வியை கொலை செய்த திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு. இது தொடர்பாக நடத்தப்பட்ட போலீஸ் விசாரணையில கடந்த சில மாதங்களுக்கு முன் தமிழ்செல்வியை கும்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிலில் வைத்து ஐயப்பன் பார்த்திருக்காங்க. அப்போது இருவரும் பேசி நட்பாக பழகி வந்திருக்காங்க. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலாவும் மாறி இருக்கு. தமிழ்செல்விக்கு விவாகரத்து ஆனதை தெரிந்து கொண்ட ஐயப்பன் அவருடன் நெருங்கி பழகிருக்காங்க. குடும்ப செலவுக்காக அவ்வப்போது அவரிடம் பணம் வாங்கி இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன் ரூபாய் 1,50,000 ஐயப்பனிடம் தமிழ்செல்வி வாங்கியதா சொல்லப்படுது. இது தொடர்பா அவர்களுக்குள் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்று மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஐயப்பனை பார்ப்பதற்காக ஒதியம்பட்டியில் உள்ள பர்னிச்சர் கடைக்கு தமிழ்செல்வி போயிருக்காங்க. அப்போதும் பணத்தகராறு தொடர்பா இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரம் அடைந்த ஐயப்பன் தமிழ்செல்வியை தாக்கி கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்காங்க. இது வெளியில் தெரிந்தால் போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்த ஐயப்பன் உடலை சாக்கு மூட்டையில் திணித்து மறைத்து வச்சிருக்கான். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சாக்கு மூட்டையை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு கோர்க்காடு பகுதியில் உள்ள 4 வழி சாலையோரம் குடுவை ஆற்றின் வாய்க்காலில் வீசியிருக்காங்க. பின்னர் ஒன்றும் நடக்காதது போல ஐயப்பன் சகஜமாக இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஐயப்பனை போலீசார் கைது செய்திருக்காங்க. தமிழ்செல்வி உடல் கோர்க்காடு பகுதியில் வாய்க்காலில் தண்ணீரில் கிடந்த சாக்கு மூட்டையை ஐயப்பன் அடையாளம் காட்டியிருக்காங்க. மூட்டையை பிரித்து பார்த்தபோது அழுகிய நிலையில் தமிழ்செல்வி உடல் இருக்கிறது. பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு உடலை போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. இதற்கிடையே கோர்க்காடு பகுதியில் திரண்ட தமிழ்செல்வியின் உறவினர்கள் ஐயப்பனை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவர்களை போலீசார் விரட்டி அடித்து ஐயப்பனை மீட்டு வில்லியனூர் போலீஸ் நிலையத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்செல்வி மாயமானதாக பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக போலீசார் மாற்றியிருக்காங்க. ஐயப்பனுக்கு மனைவியும் 2 மகன்களுமே இருக்காங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சேர்ந்த இன்னொரு பெண்ணுடன் ஐயப்பனுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது. அந்த பெண்ணையும் கொலை செய்து இதே மாதிரி மூட்டையில் கட்டி வீசியிருக்காங்க.
இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ஐயப்பன் தான் ஜாமீனில் வந்து தற்போது தமிழ் செல்வியுடன் பழகி அவளையும் கொலை செய்து உள்ள சம்பவம் அதிர்ச்சியையே ஏற்படுத்தி இருக்கு.